தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளின் நினைவு நாளை இன்று கொண்டாடுகின்றது. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக வாழ்ந்து இரத்தம் நிலத்தில் சிந்த அவருடைய தலை துண்டிக்கப்பட தன்னுடைய ஆவியை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். இன்றைய நாளிலே புனித மாற்கு எழுதின செய்திகளை 6ஆம் அதிகாரத்திலே 17 தொடக்கம் 18 வரையிலான திருவசனங்களிலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். பாருங்கள், யோவான் நேர்மையும் தூய்மையும் நிறைந்த ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே உண்மை மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. நீதி இல்லாமல் போகிறது, அழிக்கப்படுகிறது. நீதியும் மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. தூய்மையான வாழ்க்கையும் எங்களிடமிருந்து அகன்று போகின்றது. ஆண்டவருக்காக தூய்மையான வாழ்க்கை வாழ எங்களால் இயலாமல் இருக்கின்றது. காரணம், எங்களுடைய மனித பலவீனம் எங்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தூய திருமுழுக்கு யோவான் உண்மை என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, நேர்மை என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலமாக, தன்னுடைய சாட்சியத்தின் மூலமாக இறை மனுக்குலத்திற்கு எடுத்து காட்டியவராக இருக்கின்றார். ஏரோது மன்னனையே கதிகலங்க வைத்தார். உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது தப்பு என்பதை சுட்டி காட்டினார். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் உண்மைக்கு சாட்சியம் பகர வேண்டிய நேரத்திலே உண்மைக்கு சாட்சியம் பகர்வதில்லை. நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்க வேண்டிய நேரத்திலே உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்காமல் அநீதிக்கும் பொய்மைக்கும் எங்களை நாங்கள் இட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய பல பல விடயங்கள், பல பல செயற்பாடுகள், கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், வேண்டாவாதங்கள், பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் கண்டும் காணாதவர்களாக இருக்கிறோம், அறிந்தும் அறியாதவர்களாக இருக்கின்றோம். கண்மூடித்தனமாகத்தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தான் நாங்கள் இறைவனுக்கு சாட்சியம் பகர்வர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற பொழுது, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என்னுடைய வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அதைத்தான் தூய யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார். குரல் கொடுப்போம், நீதிக்கு குரல் கொடுப்போம், உண்மைக்கு சாட்சியம் பகருவோம், நேர்மையோடு வாழுவோம், தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் யோவான் மூலமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.
நீதிக்கு சான்று பகர்ந்து நீதிக்காக குரல் கொடுக்கும் உள்ளமாக என்னை உருமாற்றும். அநீதியை கண்டு அஞ்சாமல், அநீதிக்கு தலைவணங்காமல், நீதி நேர்மையோடு வாழக்கூடிய பக்குவமான உறுதியான உள்ளத்தை தர தூய ஜோவான் மூலமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். உண்மைக்கு சாட்சியம் பகர, உண்மையை கண்டு பொய்மைக்கு எங்களை அடிபணிய வைக்காமல் உண்மைக்கு சாட்சியம் பகர்ந்து நாங்கள் உண்மையை எடுத்துரைக்கும், உண்மையை எடுத்துச் செல்லும், உண்மைக்காக உழைக்கும் நல்ல உள்ளங்களாக எங்களை உருமாற்ற ஜோவான் மூலமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு மட்டும்தான் நாங்கள் இறைவனை அனுபவிக்க முடியும், இறைவனோடு பேச முடியும், இறைவனோடு உரையாட முடியும், இறைவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொள்ள முடியும். தூய்மையான உள்ளத்தோடு மட்டும்தான் நாங்கள் மற்றவர்களோடு நல்ல உறவு கொண்டு வாழ முடியும், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள முடியும், நல்ல செயற்பாடுகளோடு நாங்கள் வாழ முடியும், நல்ல சொற்களோடும் நல்ல செயற்பாடுகளோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே ஜோவான் மூலமாக நாங்கள் இறைவனிடம் செல்ல எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளவோம். உண்மைக்கு சான்று பகருவோம், நீதியை எடுத்துரைப்போம், தூய்மையான உள்ளமாக எங்களை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளப்போம். எங்கே அநீதி உள்ளதோ அங்கே நீதியை நிலைநாட்டுங்கள், எங்கே உண்மை இல்லையோ அங்கே உண்மையை எடுத்துரையுங்கள், எங்கே நேர்மை இல்லையோ அங்கே நேர்மையான வாழ்க்கையின் மூலம் நேர்மை எதுவென எடுத்து காட்டுங்கள். தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே சென்று நாங்களும் இறைவனுக்குரியவர்களாக ஏற்றவர்களாக மாற்றம் பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் திருமலுக்கு ஜோவானுடைய பாடுகளின் நினைவு நாளின் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக இறைவனுக்கு சாட்சியம் பகர விரைந்திடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.